வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராமமூர்த்தி நைட்டு ஃபுல்லா தூங்காம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கிறாரு. ஈஸ்வரி என்னங்க ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்கே இருந்தேன்னா உன் தூக்கமும் கெட்டு போயிடும், நான் ஹாலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி ஹாலுக்கு வந்துடுறாரு. அவர் மனசுல ஏதோ ஒன்று நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. மாமி ரூம் முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கிறாரு. ஈஸ்வரி எழுந்து வெளியில வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு, இன்னும் தூங்காம என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி வா, நான் தூங்கலைன்னா நீ தூங்க மாட்டேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு 2 பேருமே ரூம்குள்ள போயிடுறாங்க. மறுநாள் காலையில வழக்கம் போல இப்போ பாக்கியா எல்லாருக்கும் டீ போட்டுட்டு இருக்கிறாங்க. செல்வியுமே வீட்டுக்கு வராங்க. அம்மா நேற்று நைட்டு நீங்க என் கனவுல வந்தீங்கம்மா அப்படின்னு ஈஸ்வரிட்ட சொல்றாங்க. சிவப்பு கலர்ல பட்டு புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தீங்கம்மா, ரொம்ப அழகா இருந்தீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. எங்க அத்தை எப்போதுமே அழகுதான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. மாமா ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. இந்நேரம் ஐயா எந்திரிச்சு வாக்கிங்ல போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க செல்வி. என்னன்னு தெரியல பாக்கியா, நேத்து ஃபுல்லா ரொம்ப நேரமா அவர் தூங்காமலே இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. உங்களுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாரா அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணினாரு அப்படின்னு சொல்றாங்க செல்வி. பாக்கியாமே சொல்றாங்க, மாமா நேத்து நைட்டும் என் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா என்ன பண்றாரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இப்போ ரூம்குள்ள போறாங்க. இன்னமும் பார்த்தா ராமமூர்த்தி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு நினைச்சு ஈஸ்வரி ரூமை விட்டு வெளியில வர போறாங்க. அதுக்குள்ளே அவங்க மனசுல ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தோணுது. பக்கத்துல போய் எந்திரிங்க அப்படின்னு எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா ராமமூர்த்தி அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ பாக்கியா இங்க வா பாக்கியா அப்படின்னு ரொம்ப சத்தமா கத்துறாங்க ஈஸ்வரி. செல்வி பாக்கியா எல்லாருமே இப்போ ரூம்குள்ள வந்துடுறாங்க. பாக்கியாவுமே எந்திரிங்க மாமா அப்படின்னு எவ்வளவோ எழுப்பி பாக்குறாங்க. ஆனா ராமமூர்த்தி எந்திக்கவே மாட்டேன்றாரு. வேகமா போய் செலியன்னு கூப்பிடுறாங்க பாக்கியா. தாத்தா எழுப்புனா எந்திக்கவே மாட்டேன்றாரு செலியா, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. செலியனுமே வந்து நைட்லாம் டேப்லெட் போட்டாரா தாத்தா அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் கொடுத்தேன் செலியா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு செலியன். பக்கத்து வீட்டு டாக்டர் இன்னும் வேலைக்கு போயிருக்க மாட்டாரு, அவரே கூட்டிட்டு வந்துருங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க செல்வி. செல்வி இப்போ ராமமூர்த்தி கையை தொட்டு பாக்குறாங்க. கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஐயா கை ரொம்ப சில்லுன்னு இருக்குமா, ஐயா நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏதாவது சொல்லாத செல்வி அப்படின்னு பாக்கியாவுமே திட்டிட்டு இருக்கிறாங்க. பாருங்க அவ என்ன சொல்றான்னு, எந்திரிங்க அப்படின்னு ஈஸ்வரியுமே ராமமூர்த்தியே எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இதுக்கிடையில இப்போ டாக்டருமே வந்துடுறாரு. எல்லாருமே வெளியில இருங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். டாக்டர் இப்போ பல்ஸ் ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ணி பாக்குறாரு. அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல, எந்திரிச்சிருவாருல அப்படின்னு ஈஸ்வரி பதட்டத்தோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெளியில வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு டாக்டர். பெரியவர் தவறிட்டாரு அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அதை கேட்ட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாக்யலட்சுமி சீரியல்ல இந்த தாத்தா கேரக்டர் தான் பெரிய பேக் போனாவே இருந்துச்சு. இப்போ அந்த கேரக்டரை கொண்டுட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.